ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். என்னங்க, நாம ஹனிமூன் ட்ரிப்புக்கு மேகாலயா போகலாமா? ரொம்ப பிளசண்டா இருக்கும். வாழ்க்கையில கல்யாணம்னு ஒண்ணு பண்ணினா இவளை தாண்டா பண்ணிக்கணும் என ஆசையாக ரசித்து ரசித்து திருமணம் செய்த அன்பு மனைவி சோனம் அழகிய புன்சிரிப்போடு அழைத்தால் ராஜா ரகுவன்ஷிக்கு எப்படி இருக்கும்? அதுவும் மனைவி அழைத்தது மேகாலயாவில் உள்ள செராப்புஞ்சி பகுதி. ஆங்கிலேய அரசால் சோஹ்ரா என அழைக்கப்பட்ட செராப்புஞ்சி உலகில் அதிகளவில் மழை பெய்யும் பகுதியாக உள்ளது. இதயத்தை ஜிலீரிட வைக்கும் இயற்கை எழில் கொஞ்சும் செராப்புஞ்சிக்கு ஆண்டுதோறும் சுற்றுலா பயணிகள் கூட்டம் அலைமோதிக் கொண்டே இருக்கும். மேகாலயா மாநிலம் கிழக்கு காசி ஹில்ஸ் மாவட்டத்தில் உள்ள சோரா பகுதி இந்தியாவின் முக்கிய பேரழகியலான சுற்றுலா தலம். அப்படிப்பட்ட பகுதிக்கு தனது ஆசை மனைவியோடு ஹனிமூன் போகப் போகிறோம் என நினைக்கும் போதே இதயத்தை எடுத்து தேனில் நனைத்தது போல இருந்தது ராஜா ரகுவன்ஷிக்கு. மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரைச் சேர்ந்த 30 வயது தொழிலதிபர் ராஜா ரகுவன்ஷி என்பவருக்கு 27 வயது சோனம் என்ற பெண்ணுடன் கடந்த மே 11ஆம் தேதி திருமணம் நடந்துள்ளது. 10 நாட்கள் கடந்துவிட்டன. இனியும் ஒரு நொடி பொழுது கூட தாமதிக்க கூடாது என ராஜா ரகுவன்ஷியின் மனசு துடியாய் துடித்தது. மே 23ஆம் தேதி ஆசை மனைவி சோனம் பயணத்திற்கான டிக்கெட் உட்பட அனைத்தையும் திட்டமிட்டார். ஏக்கம், கனவுகள், ஆசை என தனது மனைவியோடு ஹனிமூன் செல்வதை நினைக்கும் போதே வானத்தில் பறப்பது போன்ற புத்துணர்வு ஏற்பட்டது. புதுமண தம்பதியர் செரப்புஞ்சி பகுதிக்கு ஹனிமூன் சென்றுள்ளனர். அங்கு இருசக்கர வாகனத்தை வாடகைக்கு எடுத்து உற்சாகமாக சுற்றி பார்த்தவர்கள் 24ஆம் தேதி நான்கிரியாட் கிராமத்தில் தங்கியிருந்த விடுதியை காலி செய்துவிட்டு திரும்பினர். இதனைத் தொடர்ந்து புதுமண தம்பதியர் 2 பேரின் செல்போன்களுக்கும் அவர்களது குடும்பத்தினர் தொடர்பு கொண்ட போது நாட் ரீச்சபிள் நிலையிலேயே இருந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து அவர்களை தொடர்பு கொள்ள முடியாமல் போனதால் 8 நாட்களுக்கு பின் காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டது. ஆனால் ஆரம்பத்தில் காவல்துறையினர் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இருந்ததாக குற்றம் சாட்டப்படுகிறது. பிறகு புகாரின் பேரில் புதுமண தம்பதியரை நான்கிரியாட் பள்ளத்தாக்கு முழுவதும் போலீசார் வலைவீசி தேட ஆரம்பித்துள்ளனர். அப்போது புதுமண தம்பதியர் தங்கியிருந்த விடுதியில் இருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பள்ளத்தாக்கில் புது மாப்பிள்ளையின் உடல் பாதி அழுகிய நிலையில் கிடந்துள்ளது. அவரது கையில் ராஜா என டாட்டூ குத்தப்பட்டிருந்தது. இதனை வைத்தே புதுமாப்பிள்ளை ராஜா ரகுவன்ஷி என்பதை அவரது குடும்பத்தினர் உறுதி செய்து கதறி அழுதுள்ளனர். மேலும் அதே இடத்தில் பெண் ஒருவரின் வெள்ளை நிற ஆடை, உடைந்து போன செல்போன் கவர், மாத்திரைகளும் கிடந்தது. சோனமின் ஆடைகளாகவும் உடைமைகளாகவும் இருக்கலாம் என சந்தேகிக்கப்பட்டது. மேலும் புதுமாப்பிள்ளை ராஜா ரகுவன்ஷி கத்தியால் குத்தி படுகொலை செய்யப்பட்டதும் தெரிய வந்தது. இதனால் புதுமண பெண் சோனமை தேட ஆரம்பித்தது காவல்துறை. தேனிலவுக்காக மேகாலயாவுக்கு சென்றபோது 11 நாட்களுக்கு பிறகு ஆழமான பள்ளத்தாக்கில் இருந்து புதுமாப்பிள்ளையின் உடல் கத்தியால் குத்தப்பட்ட நிலையில் மீட்கப்பட்டது. புதுமண பெண் காணாமல் போனது வடகிழக்கு மாநிலம் முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. மேகாலயாவையே உலுக்கிய இந்த படுகொலை வழக்கை விசாரித்த மேகாலயா காவல்துறையின் சிறப்பு புலனாய்வு குழு டாவோ எனப்படும் வாளை வைத்து ராஜா ரகுவன்ஷி கொல்லப்பட்டிருக்கிறார் என கூறியது. கொல்லப்பட்ட ஆயுதத்தையும் மீட்டதோடு அவரது உடல் அருகே கிடந்த அவரது மொபைல் போனையும் மீட்டது காவல்துறை. இது குறித்து கிழக்கு காசி ஹில்ஸ் காவல் கண்காணிப்பாளர் விவேக் சியும் அப்போது கூறும்போது, இது கொலை என்பது சந்தேகத்திற்கிடமில்லாமல் தெரிய வருகிறது. புதுமண தம்பதியர் நான்கிரியாட்டுக்கு வந்து தங்கியிருந்த ஷிப்பாரா ஹோம்ஸ்டேயில் இருந்து கடைசியாக வெளியே வந்தது தெரிய வந்துள்ளது. அவர்கள் வாடகைக்கு எடுத்த ஸ்கூட்டி அவர்கள் காணாமல் போன ஒரு நாள் கழித்து கண்டுபிடிக்கப்பட்டது. ரியாட் ஆர்லியாங்கில் உள்ள வெய்சாவ்டாங் வாகன நிறுத்துமிடத்திற்கு கீழே உள்ள
ஆழமான பள்ளத்தாக்கில் ராஜா ரகுவன்ஷி உடல் ட்ரோன் உதவியுடன் கண்டுபிடிக்கப்பட்டது. சோனமின் இருப்பிடம் தெரியவில்லை என குறிப்பிட்டார். மேலும் கொலை வழக்கு பதிவு செய்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தாலும் கொலை செய்யப்பட்ட புதுமாப்பிள்ளையின் குடும்பத்தினரோ சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். அதற்கு அவரது குடும்பத்தினர் சிலர் காரணங்களையும் சுட்டிக்காட்டியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அதாவது அவர் கடத்தப்பட்டு வெய்சாவ்டாங் நீர்வீழ்ச்சிக்கு கொண்டு செல்லப்பட்டதாக நாங்கள் சந்தேகித்தோம். என் சகோதரனும் அவரது மனைவியும் தற்கொலை செய்து கொள்வது சாத்தியமில்லை. இது கடத்தல், கொள்ளை மற்றும் கொலை வழக்கு என்று நாங்கள் கூறும்போது உள்ளூர் போலீசார் எங்கள் பேச்சை கேட்க தயாராக இல்லை என ராஜா ரகுவன்ஷியின் சகோதரர் குற்றம் சாட்டினார். மேலும் புதுமண தம்பதியினர் இருக்கும் இடம் குறித்து தகவல் அளிப்பவர்களுக்கு ரூபாய் 5 லட்சம் பரிசு வழங்குவதாகவும் அவர்களது குடும்பத்தினர் அறிவித்தனர். இந்தியாவின் மிக முக்கியமான சுற்றுலா தலமான மேகாலயா செராபுஞ்சியில் சுற்றுலாவுக்கு வந்த புது மாப்பிள்ளை படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் சுற்றுலா பயணிகள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. ஜில்லென்ற குளிர் வீசும் பகுதியான செராபுஞ்சி இந்த படுகொலை சம்பவத்தால் வெப்பமாக தகிக்க ஆரம்பித்தது. இந்த நிலையில் மாநில சுற்றுலா அமைச்சர் பால் லிங்டோ காவல்துறை விசாரணை நடத்துகிறது, அதுவரை காத்திருங்கள், நடந்த சம்பவங்களால் நாங்கள் மிகவும் அதிர்ச்சி அடைந்துள்ளோம், இதுவரை இங்கு இப்படி ஒரு குற்றச்சம்பவம் நடந்ததில்லை என தனது அதிர்ச்சியை வெளிப்படுத்தினார். மேலும் இது குறித்து மேகாலயா முதல்வர் கான்ராட் சங்மா அப்போது கூறும்போது, காணாமல் போன புதுமண பெண்ணை கண்டுபிடிக்க நிர்வாகம் மற்றும் காவல்துறை எடுக்கும் முயற்சிகளை தனிப்பட்ட முறையில் கண்காணித்து வருகிறேன். இந்த விவகாரம் குறித்து மாநில அரசின் உயர் அதிகாரிகள் விசாரித்து வருகிறார்கள். தேடுதல் பணியில் இருக்கும் போலீசாரிடமும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடன் தொடர்ந்து தொடர்பில் இருக்கிறேன் என கூறினார். காவல்துறையை தவிர தேசிய பேரிடர் மீட்புப் படை, மாநில பேரிடர் மீட்புப் படை மற்றும் சிறப்பு நடவடிக்கை குழு ஆகியவை தேடுதல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டன. இப்படி பெரும் பரபரப்பாக தேடப்பட்ட புதுமண பெண் சோனமும் கடத்தப்பட்டாரா அல்லது கடத்தி கொல்லப்பட்டாரா, அவர் உயிரோடு உள்ளாரா என்கிற கோணத்தில் தேடி வந்ததோடு மிகவும் பரபரப்பாக விவாதிக்கப்பட்டது. இந்த நிலையில்தான் இது ஹனிமூன் ட்ரிப் அல்ல, ஹனி டிராப் மர்டர் என்பது வெளியாகி அதிர்ச்சி தீயை பற்ற வைத்தது. தலைமறைவாக இருந்த ராஜன் ரகுவன்ஷியின் மனைவி சோனம் ஜூன் 8ஆம் தேதி உத்தரப்பிரதேசத்தின் காஜிபூரில் சரணடைந்தார். அதாவது போலீசார் ராஜையும் 3 கூலி கொலையாளிகளையும் கைது செய்த மறுநாளே அவர் சரணடைந்தார். விசாரணையின் போது சோனம் குற்றத்தை ஒப்புக்கொண்டார். தானும் தனது காதலன் ராஜ் குஷ்வாகாவுடன் சேர்ந்து கொலையை எவ்வாறு கவனமாக திட்டமிட்டோம் என்பதை விவரித்திருக்கிறார். தனது குடும்பத்தின் நிறுவனத்தில் கணக்காளராக பணியாற்றும் ராஜ் குஷ்வாகாவுடன் காதல் கொண்டிருந்ததால் திருமணத்திற்கு முன்பே தனது கணவரை கொல்ல சதி செய்ததும் விசாரணையில் தெரிய வந்தது. இந்த காதல் ஜோடி ஆகாஷ் ராஜ்புத், விஷால் சௌஹான் மற்றும் ஆனந்த் குர்மி ஆகிய 3 கூலிப்படை கொலையாளிகளை கிட்டத்தட்ட ரூபாய் 20 லட்சத்திற்கு கொலைக்காக அமர்த்தியதாக கூறப்படுகிறது. தேனிலவின் போது ஒரு கொள்ளையை நடத்தி ராஜா ரகுவன்ஷியை கொலை செய்வதே திட்டம். அதன் மூலம் இது கொள்ளைக்காக நடந்த கொலை என திசை திருப்ப முயற்சித்துள்ளது சோனம் ராஜ் காதல் தம்பதி. வெய்சாவ்டாங் நீர்வீழ்ச்சிக்கு அருகே ஒரு மலையேற்றத்தின் போது வாடகைக்கு அமர்த்தப்பட்ட கொலையாளிகள் பதுங்கியிருந்து தாக்கி ராஜா ரகுவன்ஷியின் தலையில் 2 முறை கத்தியால் தாக்கி பின்னர் அவரது உடலை பள்ளத்தாக்கில் வீசினர். கணவரை துடிக்க துடிக்க வெட்டும் போதுதான் அதை பார்த்து தனது இதயபூர்வமான சிரிப்பை வெளிப்படுத்தியிருக்கிறார் சோனம். திருமணத்தின் போது தனக்கு இந்த திருமணத்தில் துளியளவும் விருப்பமில்லை என்பதை வெளிப்படுத்தும் விதமாகவே சோனம் சோகமாக அமர்ந்திருந்த காட்சிகள் வெளியாகின.
ஆனால் அவரது காதலை, உணர்வுகளை அங்கிருந்தவர்கள் உணராமல் சிரித்தபடி திருமண கொண்டாட்டத்தில் மூழ்கியிருந்தனர். ஏன் திருமணம் செய்து கொள்ளப் போகும் கணவன் ராஜா ரகுவன்ஷி கூட ஏன் சோகமாயிருக்கிறாய், உனக்கு இந்த திருமணத்தில் விருப்பமில்லையா என கேட்கவும் இல்லை, மனம் விட்டு பேசவும் இல்லை என கூறப்படுகிறது. காதலனுடன் சேர்த்து வைக்காமல் கட்டாய திருமணம் செய்து வைத்ததால் கடும் மன உளைச்சலில் இருந்த சோனம் ஒரு திட்டத்துடன் பொய்யாக சிரிக்க ஆரம்பித்தார். தேனிலவுக்கு சிரித்த முகத்தோடு அழைத்து தன்னுடன் சிரித்து பேசிக்கொண்டே வந்தது எல்லாமே அவளது நடிப்புதான். இப்போது அவள் சிரிப்பதுதான் உண்மையான சிரிப்பு என்பதை பார்த்து கொண்டே அந்த நீர்வீழ்ச்சியின் அருகே மலையேற்றத்தில் ராஜா ரகுவன்ஷியின் உயிர் பிரிந்திருக்கிறது. இந்த நிலையில்தான் நாட்டையே அதிர்ச்சிக்குள்ளாக்கிய இந்த வழக்கின் விசாரணையை முடித்துக்கொண்டு மேகாலயா காவல்துறை 790 பக்க குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்துள்ளது. சோனம் ரகுவன்ஷி மற்றும் அவரது காதலர் ராஜ் குஷ்வாகா உட்பட 5 பேர் மீது கொலை, குற்றச்சதி மற்றும் ஆதாரங்களை அழித்தல் ஆகிய குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன. குற்றப்பத்திரிகையின் பிற விவரங்கள் இன்னும் வெளியிடப்படவில்லை. கொலை செய்தால் நிச்சயமாக ஒரு நாள் சிக்குவோம், சிறை செல்வோம் என்பது சோனத்திற்கு தெரிந்திருக்கும். ஆனால் விருப்பமில்லாத வாழ்க்கை சிறை தண்டனையை விட கொடூரமானது என சோனம் நினைத்திருக்கலாம். மகளை நன்றாக வாழ வைக்கிறோம் என்கிற பெயரில் பணம் படைத்த தொழிலதிபர் ராஜா ரகுவன்ஷிக்கு விருப்பமில்லாமல் திருமணம் செய்து வைத்திருக்கிறார்கள். ஆனால் ராஜா ரகுவன்ஷி ஒரு முறையாவது சோனமிடம் கேட்டிருந்தால் இப்படி ஒரு சூழல் ஏற்பட்டிருக்காது என்கிறார்கள் உளவியல் நிபுணர்கள். ஆலயா காட்டன் வேட்டிகள், ஷர்ட்டுகள், வெட்டிங் செலிப்ரேஷன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.